சித்திரமே செந்தேன் மழையே முத்தமிழே கண்ணாழகே. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் மகிழ்வான வணக்கம். சமீபத்தில் 11/12/2022 அன்று செய்தித்தாள் வாசிக்கும் போது ஐக்கிய நாட்டு சபையில் ஈழத் தமிழருக்காக குரல் கொடுத்த டாக்டர் சுகந்தி ரவீந்திரநாத் அவர்களை பற்றி வாசித்தேன். அதில் ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளையும் சிறுபான்மை இனத்தவர் படும் துயரங்களையும் தமிழக மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வினை வழங்குமாறும் தனது வாய்வழி அறிக்கை ஊடாக ஐநா மனித உரிமைகள் சபையில் பதிவிட்டுள்ளார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. பாரதியின் வரிகள் நினைவுக்கு வந்தது. நாள் என்னவோ பாரதியின் பிறந்த நாள். இவரோடு ஒரு வார்த்தையாவது பேசி இவருக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்று நினைத்தேன். 24 மணி நேரத்தில் அவரை கண்டுபிடித்து அவரோடு தொடர்பு கொண்டேன். நம் தமிழச்சி, அசந்து போனேன். எம் மாணவர்களுக்காக ஒரு உரை நிகழ்த்த முடியுமா என்றேன். அதுதான் என் கடமை அம்மா என்றார். அது மட்டுமா? நம் மாணவர்கள் என்னவோ நாங்கள் மேற்கத்திய நாடுகளில் நவ நாகரிக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, நம் தமிழர்கள் மேலை நாடுகளில் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார். அதுவே தலைப்பாக மாறியது. மேற்கத்திய நாடுகளில் தமிழர் வாழ்வியல். வியந்து போனேன். மறுநாளே மாணவர்களுக்கான உரை வழங்கினார். ஒரு பக்கம் மருத்துவர், இன்னொரு பக்கம் சமூக சேவகி, வேறொரு பக்கம் பரதநாட்டிய கலைஞர், பேச்சாளர், கவிஞர், திரைப்பட இயக்குனர், தொழிலதிபர், அழகு கலை நிபுணர், அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண் குலமே பெருமை கொள்கிறது அம்மா. நம்ம ராமநாதபுரத்தில் பிறந்து மதுரையில் வாழ்ந்து இப்போ ஜெர்மனில் இருக்கிறவங்க தாங்க நம்ம சுகந்தி ரவீந்திரநாத். மகிழ்ச்சியாக இருக்கிறது. வீர தமிழச்சி மருத்துவர் சுகந்தி ரவீந்திரநாத் அவர்களுக்கு நம்முடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகத்தமிழ் மாணவர்களே, வாருங்கள், எங்கு வேண்டுமானாலும் வாழுங்கள், விரும்பியபடி என்ன வேண்டுமானாலும் படியுங்கள். ஆனால் நம் தமிழ் மண்ணை மறக்க வேண்டாம். நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உணருங்கள் மாணவர்களே, அனைவருக்கும் உணர்த்துங்கள் மாணவர்களே. வாருங்கள், நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். மாற்றம் என்பதே மாறாதது. உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத்தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது, கனியை பிளந்திட்ட சாறு, எங்கள் கதையினில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே, தமிழெண்ணில் எம் உயிர் பொருளாம், இன்பத் தமிழ் குன்றுமேல் தமிழ்நாடெங்கும் இருளாம், தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழென்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு, இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது என்ற பாடலில் வரும் தமிழ் என்ற சொல்லை தவிர்த்து வேற எந்த மொழியின் பெயர் பொருத்திட்டாலும் பொருந்தா பொருள் கொண்டது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற வரியே பொருத்தமான வரியாகும். ஆதித்தமிழ், தாய் தமிழ், மொழிகளில் மூத்தவள், முதன்மையானவள் தமிழ்.
வட்டார மொழியோ வர்க்கத்தின் மொழியோ அன்று. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரிகளில் வரும் மூத்த தமிழ் எமது தமிழ் மொழி. பாரதி சொன்னான் தமிழ் மெல்ல சாகும் என்று. இவன் தெய்வ பிறவி. விழித்துக் கொண்டனர் தமிழர். கடல் தாண்டி சென்றாலும் கற்க மொழி பல கொண்டாலும் தமிழ் மொழியை தரணி எங்கும் பரப்புவதே என் தலையாய கடமை என கொண்ட இனம் நம் தமிழினம். புலம்பெயர்ந்த தமிழர்களால் மட்டுமே உலகமெங்கும் தமிழ் பரவியுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழெண்டா நான் தமிழெண்டா என தரணி எங்கும் முழங்கும் சத்தம் கேட்கின்றது. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொலிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை வாயிலாக உலக தமிழ் மாணவர்களை இன்றைய நிகழ்விற்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய அரங்கம் கல்வி, தொழில் மற்றும் பல்வேறு வாழ்வியல் காரணங்களுக்காக தாயகம் கடந்து வசிக்கக்கூடிய தமிழர்கள் பற்றிய அரங்கம். மேற்கத்திய நாடுகளில் தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் சுகந்தி ரவீந்திரநாத். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் நிலவழகிய மங்கலம் என்ற ஊரில் பிறந்தவர். திருப்பரங்குன்றம் அரசு பெண்கள் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்துள்ளார். மக்கள் தொகையியல், சமூகவியல், தமிழ் ஆகியவற்றில் இளநிலை பட்டம் பெற்றுள்ளார். சமூக நிர்வாகம், பரதநாட்டியம் ஆகியவற்றில் முதுகலை பட்டம், வரலாறு மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். பரதம், வாய்ப்பாட்டு, வீணை, மிருதங்கம் ஆகியவற்றில் பட்டய படிப்பு முடித்து தற்பொழுது ஜெர்மனியில் வசித்து வரும் முனைவர் சுகந்தி ரவீந்திரநாத்தின் தற்போதைய செயல்பாடுகள்: பரதநாட்டிய ஆசிரியர், நாட்டிய ஸ்வரலயா அகாடமி நிறுவனர், ரவீந்திரநாத் சுகந்தி அறக்கட்டளை, கூத்துப்பட்டறை, நாடகக் கலைஞர், திரைப்பட இயக்குனர், மருத்துவம், அழகுக்கலை என பலவற்றில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறார். மேலும் ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர், IFEG தேர்வாணைய உறுப்பினர், OEBL லண்டன் தேர்வாணைய உறுப்பினர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஜெர்மனி நுண்கலைத்துறையின் மேலாளர், ஆராய்ச்சியாளர் என தொடர்ந்து இயங்கி வருகிறார். கற்றுக்கொண்ட கலையை உன்னோடு நிறுத்தி கொள்ளாதே, பிறருக்கும் கற்றுக்கொடு என்று கூறிய தம் கணவர் ரவீந்திரநாத்தின் சொற்களை மனதில் உரமாக்கி ஜெர்மனியில் அறிவாலயம் என்ற பெயரில் தமிழ் பள்ளிக்கூடம், ஜெர்மனி தமிழ்ச்சங்கம், நாட்டிய ஸ்வரலயா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி ஆகியவற்றை துவங்கி கலை மற்றும் தமிழ் தொண்டாற்றி வருகிறார். ஜெர்மனியில் நடக்கும் அரசு விழாக்களில் ராமாயணம், மகாபாரதம், கண்ணகி, பாஞ்சாலி சபதம் ஆகியவை பற்றி நாட்டிய நாடகங்கள் அரங்கேற்றி வருகிறார். ஜெர்மனி ஹம் நகரில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் நிகழ்வில் 20 வருடங்களாக பரதநாட்டியம் ஆடி வருகிறார். தம் கலை சேவைகளுக்காக தேவ நர்த்தகி, நாட்டிய கலா நர்த்தகி, நாட்டிய கலாமணி, நாட்டிய கலா பாரத் போன்ற 800க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளுங்கள், பரதநாட்டிய வழிகாட்டி என 11க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார். கல்வியில் முனைவர் பட்டம், தமிழ் தொண்டு, கலை சேவை என புலம்பெயர்ந்த தேசத்தில் தமிழ் மொழியையும் கலைகளையும் வளர்த்து தமிழ் மனம் பரப்பி வரும் சுகந்தி ரவீந்திரன் பணி மேலும் மேலும் சிறக்க உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளை சார்பாக வாழ்த்திய நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகத் தமிழ் மாணவர்களே, மேற்கத்திய நாடுகளில் வசிக்கும் தமிழர் வாழ்வியலை அறிந்து கொள்ள வாருங்கள் நிகழ்விற்குள் செல்வோம். வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் இப்போ ஐஸ் கொட்டிகிட்ருக்கு. பாருங்கள், இது தரையில் மண் கிடையாது, எல்லாம் ஐஸ். இதுதான் ரோடு பார்த்திங்களா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. இதுதான் எங்கள் வீட்டு ரோடு. நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஐஸ் பார்த்திங்களா, கொட்டிகிட்ருக்கு. ஓகே, பார்த்திங்களா காரில் எவ்வளோ ஐஸ் கொட்டியிருக்கு. ஓகே, மரம்லாம் இப்படி ஆகி போயிடுச்சு. கடும் குளிர் இருக்குது, கார்லாம் இப்படி ஆயிடுச்சு.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். டாக்டர் சுகந்தி ரவீந்திரநாத், ஜெர்மனி நாட்டில் இருந்து. திருவிக அரசு கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அனைத்து பேராசிரியருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மேடம் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, இப்படி என்னை பற்றி பேப்பரில் பார்த்தோம், ஐக்கிய நாட்டுக்கு சபைக்கு போன முதல் தமிழ் பெண்மணி, அங்கே பேசியிருக்கீங்க மேடம், நீங்கள் ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேற்று கேட்டிருந்தாங்க. எங்கள் பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சில நிறைய மோட்டிவேஷனான விஷயங்கள் சொல்லுங்கள், பகிர்ந்துக்கோங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ சரி, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் இங்கே பயங்கர குளிர், ரொம்ப குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நல்ல வெயிலும் மழையும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் ஒரு புதுவிதமான விஷயம் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா பொதுவாக எல்லாருமே மேடையில் எல்லா விதமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா யூடியூப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய நடிகர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நிறைய பேராசிரியர்கள், பட்டிமன்றவங்கள்லாம் பேசியிருப்பாங்க. பட் உங்களுக்கு ஒரு புது விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், ஐரோப்பிய நாட்டில் எப்படி தமிழர்கள்லாம் அங்கே போயிருக்காங்க, தமிழ் அங்கே எப்படி இவ்வளவு தமிழ் நிறுவனங்கள் இருக்குது, அப்போ நீங்களும் தமிழ் மாணவிகள் எப்படி நாங்கள் இந்த விஷயத்தை அந்த வெளிநாடுகளுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ அதனால் இங்கே உள்ள சூழ்நிலையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். கலை, கலாச்சாரம், பண்பாடு, எங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி சுருக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ தமிழ் கல்வியை பற்றி பார்த்திங்கன்னா, இப்போ சில பேர் எப்படி குடியேறி இருக்காங்கன்னா, இங்கே மெஜாரிட்டி அதிகபட்சமான தமிழர்கள் பார்த்தா ஈழ தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. இலங்கையிலேருந்து குடியேறினவங்க. அடுத்து சிங்கப்பூர், மலேசியா பகுதிகளில் நம்ம 3-4 தலைமுறையான இந்திய தமிழர்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் லண்டன் மாதிரி மேற்கத்திய நாடுகள், அது ஐரோப்பிய நாடுகளில், லண்டன் மாதிரி நாடுகளில் நிறைய பேர் படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் இங்கேயே அப்படியே தங்கி படித்து வேலை பார்த்து திருமணம் முடித்து இங்கே இருக்காங்க. அப்போ பெருவாரியான மக்கள் பாதிக்கு பாதி, அதாவது நம்மளுடைய ஈழத்தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க, அடுத்து இந்திய தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ இங்கே எப்படி நாங்கள் தமிழ்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ நாங்களும் மன்றங்களில் பதிஞ்சு இங்கே உள்ள கவர்மெண்ட் அங்கங்கே அரசாங்கத்தினுடைய அங்கீகாரங்கள்லாம் எடுத்து, இப்போ நான் அறிவாலயம் அப்படின்னு சொல்லி தமிழ் ஸ்கூல் வச்சு நடத்தினேன். ஜெர்மனி தமிழ் சங்கம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்போ பல மாணவர்கள் எங்ககிட்ட படித்து 12ஆம் தரம் வரை படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இளநிலை முதுநிலை பட்டத்துக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஃப்ரான்ஸில் இருக்கு. அங்கே சென்டர்ஸ் இருக்குது. பசங்க அங்கே போய் நாங்கள் தேர்வுகளுக்காக இளநிலை முதுநிலை பட்ட படிப்புக்கு நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் சென்டர்ஸில் எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்ருக்கோம். அடுத்தது இங்கே ஆண்டு விழாக்கள்லாம் நடத்துகிறோம். நிறைய தமிழ் போட்டிகள், கவிதை போட்டி, கட்டுரை போட்டிகள் நடத்துவோம். அப்புறம் நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்கள் எல்லாமே நாங்கள் செய்கிறது இங்கே வெளிநாடுகளில் நடக்குது. அதுபோக நம்ம நாட்டில் உள்ள பேராசிரியர்கள், சாலமன் பாப்பை அவங்களுடைய பட்டிமன்றம்லாம் நாங்கள் இங்கே கூப்பிட்டு செய்திருக்கோம். நீங்கள் அது நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்ப்பீங்க இல்லையா, பொங்கல், நியூ இயர், இதனுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்புவாங்க. நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ அதெல்லாம் யார் கூப்பிட்றது? வெள்ளைக்காரங்க கூப்பிட்றது இல்லை, அதையெல்லாம் தமிழர்கள், இங்கே குடியேறின தமிழர்கள் தான் நம்ம நாட்டில் உள்ள திரைப்பட நடிகர்களையோ தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரையுமே கூப்பிட்றது இங்கே உள்ள தமிழர்கள் தான். அடுத்து தமிழுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய பேராசிரியர் இருக்காங்க, புத்தக எழுத்தாளர்கள் இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய நூல்கள் வெளியிடுவோம். என் மணிமேலை பிரசுரத்தால் நான் நிறைய புத்தகங்கள் நான் வெளியிட்டிருக்கேன். அப்போ தமிழ்துறையை பொறுத்தவரை மேற்கத்திய நாடு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இங்கே உள்ள பிள்ளைகள்லாம் எப்படி படிப்பாங்கன்னா, இப்போ எனக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ இங்கே உள்ள குழந்தைங்க எப்படின்னா தாய்மொழி படிச்சுப்பாங்க. ஃப்ரான்ஸ்னா ஃப்ரெஞ்சு, ஜெர்மனினா எங்கள் குழந்தைங்க உதாரணமாக என் குழந்தைகளை பற்றி சொல்கிறேன். என்னோடய குழந்தைங்க ஜெர்மனி லாங்குவேஜ் தெரியும். அடுத்தது ஃப்ரெஞ்சு படிப்பாங்க, செகண்ட் லாங்குவேஜ். அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிப்பாங்க. தமிழ் தாய்மொழி, நாங்கள் வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். ஆங்கிலம் வீட்டில் பேசுகிறது இல்லை. வெளியில் போய் அதுக்கான பயன்பாடுக்கு மட்டும்தான் நாங்கள் அந்த மொழியை பயன்படுத்துவோம். தவிர
வெளியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மொழியை கொண்டு வந்து வீட்டில் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கிறது அப்படி இல்லை. சரிங்களா? அப்போ தமிழ் மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். அடுத்தது வந்து தமிழ் மொழி அது இங்கே பேச்சு போட்டி எல்லாமே இருக்கானா, இங்கே பேச்சு போட்டி, நாடகங்கள், கூத்துக்கலைகள் எல்லாமே இருக்குது இங்கே. SAOS என்ற அங்கே நிறுவனம், அதாவது பல்கலைக்கழகம் வந்து லண்டனில் இருக்குது. அங்கே திருவள்ளுவர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு வெள்ளைக்காரங்க காலத்தில் நினைக்கிறேன் 1945-47 அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய தமிழர்களால் அந்த பல்கலைக்கழக அங்கீகாரம் பட்டு துவங்கப்பட்டிருக்குது. லண்டன் காலேஜ் கல்லூரியில் நம்மளுடைய தமிழும் ஒரு பாடமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி அதற்கான கட்டணத்தொகை ஃபண்ட் வந்து அவங்கக்கிட்ட நிதி நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கம் நம்மளுடைய தமிழ் துறையை வந்து மூடிட்டாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம், பெண்கள், ஐரோப்பாவில் உள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து அதை மீட்டிங் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த தமிழ் துறைக்கு வந்து நிதிகளை நாங்கள் திரட்டி அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து லண்டன் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சு இப்போ SAOSோட தமிழ் பல்கலைக்கழகம் இப்போ இங்கே துவங்கியிருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் வந்து தமிழ் துறை மாணவர்கள் வெளிநாட்டுக்கு ஐரோப்பாவுக்கு வந்து பார்வையிட வரலாம், இல்லாட்டி பயிற்சி இல்லாட்டி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் வெளிநாட்டில் லண்டனில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிகளை தொடரலாம். பேராசிரியர்கள் இதெல்லாம் இருக்குது. அரசு இங்கே வந்து ஹம்பர்க் அப்படிங்கிற ஜெர்மனில் ஹம்பர்க்குங்கிற அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே தமிழ் ஒரு பாடம். அப்போ பேராசிரியர்கள்லாம் அங்கே வேலைக்கு தேடுவாங்க, அங்கே போய் வேலை பார்க்கலாம். தமிழ்துறை வந்து 90% ஈழத்தமிழர்களால் இங்கே தமிழ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம இந்திய தமிழர்கள் வந்து பொதுவாக அந்த ஐடி துறையை சேர்ந்து இங்கே வேலைக்கு வர்றதுனால அவங்க வந்து அவங்கவுங்க குடும்பம்னு இருந்துப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறதுனால வாழக்கூடிய ஜெர்மன் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ்க்கு தான் இப்போ அந்த இங்கிலீஷ் மொழியிலேயே அவங்க படிக்கிறதுனால தமிழுக்குன்னு முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருக்குல்ல. சில பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ளே டியூஷன் மாதிரி சொல்லி கொடுத்துப்பாங்க, இல்லாட்டி எங்களுடைய அறிவாலயம் ஸ்கூலில் கொண்டு வந்து விடுவாங்க. நாங்கள் வந்து அதுக்கான பாடத்திட்டங்களுடைய புத்தகங்கள் வச்சு காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான தேர்வுகள்லாம் நடத்தி அதுக்கு மதிப்பெண் பட்டியெல்லாம் கொடுத்து தான் முறைப்படி தான் இங்கே நாங்கள் நடத்துகிறோம். அப்போ இது வந்து தமிழ்துறை வெளிநாடுகளில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லணுமா, நாங்கள் வந்து தமிழை வந்து வீட்டில் தாய்மொழியாக பயன்படுத்துவோம். ஊருக்கு ஃபோன் எடுத்து பேசினோன்னா குழந்தைங்க ஃபோன் காலில் தமிழில் தான் பேசுவாங்க. ஆனால் நாங்கள் வெளி இடங்களில் எங்கேயும் போய் நம்ம தாய்மொழியை நாங்கள் விட்டு கொடுக்கறதில்ல. எந்த இடத்துல எந்த மொழி பயன்படுத்தணுமோ அப்போ தான் நாங்கள் பயன்படுத்துவோம், தவிர தாய்மொழி தான் பேசுவோம். விமான நிலையத்துக்கு போனால் தான் அந்த ஆங்கிலம். இப்போ ஜெர்மானிய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட தாய்மொழி பற்று அதிகமாக இருக்கும். ஜெர்மனில் அவங்க தாய்மொழியும் ஜெர்மனில் தான் பேசுவாங்க. நீங்கள் ஆங்கிலம் பேசுனா ஏன் நீ ஜெர்மனி கற்றுக்கலையா, இந்த நாட்டில் இருக்கல, எங்கள் நாட்டு மொழியை கற்றுக்காம இங்கே இருக்க, அப்போ நீ இதை படிச்சுக்காகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இங்கே இருக்குது. அவங்களுடைய மொழிகள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டு ஜெர்மானிய மொழி கற்றுக்கிட்டால் தான் நாங்கள் இங்கே வந்து இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் கலையினுடைய வளர்ச்சி பார்த்தா இப்போ நான் வந்து பரதநாட்டிய ஆசிரியை நாட்டீஸ்வரலையா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி வச்சு இது பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து அரங்கேற்றம் பண்ணி வெள்ளைக்கார மாணவர்களே அவங்களே நிறைய விதமான கலை நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்ற மேடை நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெறுவாங்க. இப்போ அவங்கள தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கலை வகுப்புகள் வச்சு அகாடமி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கலை வந்து இங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, முறையாக பாரம்பரியமாக கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் நாட்டுப்புற கலைகள் வந்து இப்போ நான் நம்ம ஊரில் வந்து படிச்சுட்டு இங்கே பயிற்சி பெற்று வரனால மேடை நிகழ்ச்சிகளுக்கு நான் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆனால் அதிகப்படியான ஆட்கள் நாட்டுப்புற கரகம், காவடி, ஒயிலாட்டம், மயிலாட்டம், பாவையாட்டம், இந்த மாதிரி தெருக்கூத்துக்கள், பொம்மலாட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இல்லை. இப்போ அந்த மாதிரி கலைகளெல்லாம் நான் இங்கே கொண்டு போயிட்டுருக்கேன் வெள்ளைக்காரங்க மத்தியில், வெளிநாட்டு மத்தியில். அவங்க இப்படிலாம் இருக்கா நம்ம ஊரில் அப்படின்னு நம்மளுடைய கிராமத்து கலைகள்லாம் இங்கே நான் அதை எடுத்து செஞ்சிட்ருக்கேன். பரதநாட்டிய கலைகளில் இப்போ லண்டன் அந்த மாதிரி நாடுகளில் இப்போ கலாஷேத்ராவில் வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு வராங்க. கலாஷேத்ரா அகாடமி இருக்கு இல்லையா, அங்கே பரதநாட்டிய வகுப்புகள் முடித்த ஃபாரினர்ஸில் இங்கே வந்து வகுப்பு எடுத்துகிட்ருக்காங்க, இந்தியன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க.
நம்ம நாட்டு தமிழை சேர்ந்தவங்களும் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீணை, வயலின், மிருதங்கம், தவில், நாதஸ்வரம் எல்லாமே இருக்குது. கலையை பொறுத்தவரை இங்கே நல்ல வளர்ச்சி தான். இங்கே எந்த ஒரு கலை நிகழ்ச்சியெல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுவோம். சித்திரை திருவிழா, புத்தாண்டு விழா கொண்டாடுவோம். தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடுவோம். ரெண்டும் தமிழர்களுக்கான திருவிழாவை சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சின்னு பார்த்தா நம்மளுடைய திரைப்பட பாடல்கள் எல்லாமே செய்வாங்க பசங்க. அது வந்து பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக செய்வாங்க. அதில் எல்லாருமே எல்லா நாட்டிலும் சேர்ந்தவங்களும் பங்கு பெற்றுவாங்க. அது ஆசியன் ஃபெஸ்டிவல், இப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்வோம். கலையை பொறுத்தவரை வளர்ச்சி தான். அடுத்தது கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு எடுத்தால் இங்கே வந்து நம்மளுடைய ஆலயங்கள் இருக்குது. லண்டனில் அதிகமான கோயில் இருக்குது. நம்ம குலசாமி கோயில்லாம் இருக்குது, ஐயப்ப சாமி கோயில்கள், முனீஸ்வரர் கோயில், பைரவர் கோயில் இப்படிலாம் இருக்குது. முருகர், விநாயகர், சிவனுடைய ஆலயங்கள் அதிகமாக இருக்குது. அம்மன் ஆலயங்கள் ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் ஜெர்மனில் பார்த்து மிகப்பெரிய கோயில் காமாட்சி அம்மன் கோயில் அதிகமான, நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள். காமாட்சி அம்மன் ஆலயம் வந்து பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த கோயிலில் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழாவுக்கு ஐரோப்பாவில் உள்ள அத்தனை மக்களும் ஒன்று செய்வாங்க. குறைஞ்சது ஒரு 30,000-40,000 மக்கள் வருவாங்க. அங்கே வந்து பறவை காவடி, கற்பூர சட்டி எடுக்கிறது, அக்கனி சட்டின்னு சொல்லலாம் இல்லையா, அது. ஆனால் தீக்குழி இறங்குற முறை இல்லை இங்கே, அதுக்கு அரசாங்கம் அனுமதி இல்லை. பால் குடம் எடுக்கிறது எல்லாமே இருக்குது. அங்கே நாங்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் செய்வோம், கூத்துக்கலை எல்லாம் செய்வோம், நாட்டிய நாடகங்கள் பண்ணுவோம். அவங்க கோயிலாலையும் எங்கள் கலைஞர்களை விருதுகள் கொடுத்து அங்கீகரித்து கௌரவிப்பாங்க. நம்மளோட நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பனி தான். அந்த திருவிழாக்கள்லாம் கோடை கால நேரத்தில் தான் வைப்பாங்க. மே, ஜூன் மாதத்தில் தான் வைப்பாங்க. அப்போ வந்து ஐஸ் கொட்டி இருக்காது. இந்த டைமில் இப்போ எங்களுக்கு இந்த நேரம்லாம் வந்து நல்லா ஐஸ் கொட்டி இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நேரம் இதெல்லாம். -2 போகுது, -2 குளிரில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சாரி புடவையெல்லாம் கட்டிப்போம். பூ கிடைக்காது, மல்லிகைப்பூ கிடைக்கும். மல்லிகைப்பூ வச்சுக்க ஆசையாக இருக்கும். ஆனால் நாங்கள் இப்படி பிளாஸ்டிக் பூ இருக்கு இல்லையா, அதில் வாசத்தை போட்டுட்டு ஆசைக்கு பூ வச்சுக்கணுன்ட்டு பூவு போட்டு நகையெல்லாம் போட்டு தான் இது பண்ணுவோம். இப்போ மேடம் ஃபோட்டோஸ் காட்டியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லா திங்ஸும் இருக்கும் எங்கள் வீட்டில். நாங்கள் எல்லா புடவை இதுக்கெல்லாம் போட்டு கலாச்சாரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். வெளியில் போய் எங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லி வரப்போ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்காரங்க மாதிரி வந்து கோட் ஷூட்லாம் போட்டு வேலை பார்க்குற இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுவும் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாடுகளில். இப்போது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் கிராமங்களில் இருந்து சில அவங்களுடைய ஆசிரியர் சொன்னாங்க, சில மாணவர்கள்லாம் முதல் பட்டதாரி குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்வி தான் ஒரு மனிதனை வளப்படுத்தும், அதுதான் உங்களை பக்குவப்படுத்தும். அது மாதிரி நீங்கள் நல்லா படிங்க. அதாவது ஆங்கிலம் படித்து ஐடி படித்து வெளிநாட்டில் வேலை பார்த்தா தான் ஐயோ அவங்க பெரியவங்க, நம்மளாலலாம் முடியாது அப்படிலாம் கிடையாது. தமிழ்துறை இழிவாக நினைக்க வேண்டாம். எல்லா நாட்டிலையும் அந்தந்த மொழிக்கு அந்தந்த அரசு வந்து அங்கீகாரம் கொடுக்குது. பொதுமக்கள் அவங்களுடைய தாய்மொழியோ தாய்நாட்டையோ தாய்மண்ணையோ எங்கேயும் யாரும் விட்டு கொடுக்குறதில்ல. அது மாதிரி நீங்களும் அதை கடைப்பிடிங்க. ஐயோ நம்ம தமிழ்துறை படிச்சிருக்கோம், வரலாற்றுத்துறை படிச்சிருக்கோம், இதில் வந்து ஜாப் வேகன்சி இல்லை, அதிகமான வேலை வாய்ப்புகள் இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே தமிழ்லேயே உங்களுக்கு வந்துடுது இல்லையா, எல்லா தேர்வுகளும் தமிழ்லேயே எழுதலான்னு வந்துட்டு. அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புக்கான அந்த டிஎன்பிசி இந்த எக்ஸாமினேஷன்லாம். அப்போ நீங்கள் அதை அழகாக தமிழ்லேயே படிக்கலாம், நான் கௌரவமாக இருக்கலாம். மொழியை கற்றுக்கோங்க. ஆங்கிலம் என்ன, ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து என்ன பாட்னி சுவாலஜின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அந்த துறை சார்ந்த வேலைக்கு போகிறதுக்காக அந்த மொழியை படிக்கிறோம். தமிழ் துறையில் நீங்கள் வேலைக்குன்னு போகிறதா இருந்தால் ஆங்கிலத்தை நல்லா நிறைய கேளுங்க, பேசுங்க. நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அவங்க நிறைய அமெரிக்கன், லண்டன் சேனல்ஸ்லாம் கேட்டு நிறைய நியூஸ்லாம் கேட்டிங்கன்னா ஆங்கிலம் எளிமையாக படித்து நல்லா எளிமையாக பேச முடியும் நம்மளால். அப்போ அதை தேவைக்கு பயன்படுத்துக்கோங்க. ஆங்கிலம் பேசுகிறவங்ககிட்ட ஆங்கிலம் பேசுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து யாரும் ஆங்கிலம் பேசாதீங்க. நானும் பேச மாட்டேன். எனக்கு தமிழ்நாட்டு, நான் இங்கே தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம்னு ஃபோன் எடுத்து பேசினாங்கன்னா நான் தமிழில் தான் நான் பேசுவேன். நான் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய தாய்மொழி பட்டில் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அது மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் கொள்கைகளை வச்சுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க படத்தில்,
வீரபாண்டி கட்டபொம்மன் எல்லாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு அவங்க அந்த ஒரு கட்ஸாக இருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் ஒரு நல்ல அழகான விஷயம். அது நம்ம மொழிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அது நாங்கள் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. தமிழன்னு பெருமையாக சொல்லணும். என்னோட தாய்மொழியில் நான் வேலை பார்க்குறேன், இதில் என்ன இருக்குது? இதில் நம்ம கவலைப்படவோ அசிங்கப்படவோ ஒன்றுமே இல்லையே. நினைக்கிறவங்க யார்? தமிழன் தானே அது அப்படி நினைக்கிறான். வேறு நாட்டை சேர்ந்தவனை நம்மளை இது பண்ணுறான் இல்லையே. நமக்கு இங்கேயே இருக்குது. நான் இப்போ வந்து ஐக்கிய நாட்டு சபையில் போய் நான் பேசியிருக்கேன். அதை பார்த்து தான் மேடம் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பேப்பரில் செய்தி வந்தது, அதை பார்த்து தான் மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. மேடம் அப்போ அங்கே வந்து ஐக்கிய நாட்டில் ஆங்கிலம் தான் பேசணும்னு இல்லை, அந்தந்த நாட்டை சேர்ந்தவங்க அந்தந்த நாட்டு மொழிகளிலேயே சொல்லலாம். கீழே இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்ப்பு அப்படியே போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? அதனால நீங்கள் ஆங்கிலம் நமக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அதுக்காக நான் ஐயோ ஆங்கிலம் தெரியாட்டி அது படிக்காட்டி நமக்கு வேலை இல்லை வாழ்க்கையில் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. ரெண்டாவது, நீங்கள் இப்படி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு வந்து சமுதாய அக்கறை வந்து ஒன்று இருக்கணும். இப்போ நானே இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் ஒரு ரோட்டில் ஒருத்தவங்க பேப்பர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெள்ளைக்காரவங்க கூப்பிட்டு, இங்கே பாரு உன் பேக்கெட்லேருந்து பேப்பர் தெரியாமல் விழுந்துருச்சு போல், அதை நீ ஒரு எடுத்து குப்பையில் போட்டுட்டு போ அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஊரில் குப்பையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் தெருவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு குழி விழுந்துட்டா கூட, ஒரு குழியாக இருந்துச்சுனாலும் கூட, அதை வந்து நாம் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த தெருவை சேர்ந்தவங்க ஒரு மண்ணை போட்டு நம்ம 4 பொடி மண் எடுத்து போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை எழுதி அது மாநகராட்சியை சேர்ந்தவங்க தான் அதுக்கு அவங்க வந்து செஞ்சால் தான் நாங்கள் அந்த தெருவை தூய்மையாக வச்சுருப்போம். அதை தவிர நாங்கள் எதுவும் தொட மாட்டோன்ட்டு. ஒரு வீடு கட்டியிருந்தால் உங்கள் வீட்டை சுற்றி அந்த சுவர் ஓரங்களில் உள்ள குப்பைகள் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ மழை தண்ணியால் தேக்கப்பட்ட நீர் இருக்கும், கழிவுகள் இருக்கும். கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் மரத்தடியில் தெருவோரங்க கழிவுகள்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ் படிக்க மற்றவங்க தொழிலுக்கு ஆங்கிலத்தை படித்து வெளிநாட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறவங்கள பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய ஊரில் நீங்கள் ஒரு நாட்டெல்லாம் திருத்த தேவையில்லை, உங்களுடைய தெருவில் என்னென்ன குறைகள் இருக்குது அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படி செய்யலாம், இல்லாட்டி மாணவர்களாக சேர்ந்து செய்வோமா, இல்லாட்டி அந்த உங்கள் தெருவில் உள்ள மக்களை ஒருங்கிணைச்சு நீங்கள் எல்லோரும் உங்களுக்குள்ள வயசு பிள்ளையெல்லாம் நீங்கள் சேர்ந்து ஒரு திட்டங்கள் தீட்டி நம்ம இப்படி தூய்மையாக வச்சுப்போம் அப்படி எல்லாத்தையுமே நம்ம அரசு செய்யும் கவர்மெண்ட் பார்த்துக்கும் அவங்க செய்யலாம் குறை சொல்கிறதுல நியாயம் இல்லை. நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது, நாங்கள் தமிழ் குடிமகளாக இருந்து நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலை அப்படின்னு நாம் பார்க்கணும். ஒரு சமுதாய அக்கறை இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இப்போ தீபாவளிலாம் வருது, இப்போ எவ்வளோ பணக்காரவங்க இருக்காங்க, எவ்வளோ அரசு வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. யாராவது ஒரு பிறந்த நாள், ஒரு திருமண நாளுக்கு ஒரு முதியோர் இல்லம், அனாதை இல்லங்களில் எங்கேயாவது போய் ஒரு நேரம் சாப்பாடு போடலாம். அது இல்லை, வசதி இல்லை மேடம் அப்படின்னா ஒரு 10 முறுக்கு வாங்கி கொடுக்கலாம், ஒரு பிஸ்கட்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்த போய் யாருமே பார்வையிடுறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி இடங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுறோம் நாங்கள் நினைப்போம், நமக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி இடத்துல போனால் நமக்கு அப்பா அம்மா இல்லாத எத்தனையோ பேர் அப்பா அம்மாவை திட்டுவீங்க. ஆனால் அப்பா அம்மாவை இல்லாமல் அந்த பாசத்துக்கு ஏங்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அவங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. வயசு போன பெற்றவங்களை நம்ம எதிர்காலத்தில் இந்த நிலைமைக்கு விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு, ஒரு அறிவு வரும். எப்படி நாம் பெரியவங்கள பார்த்துக்கணும், நம்மளை வளர்த்து படிக்க வைக்கிறவங்கள, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறவங்கள நம்ம எப்படி பாதுகாத்து அவங்களுக்கு எப்படி பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கட்டாயம் அந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் தெரியும். இல்லாட்டி நாம் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க யார், பைக்கிலையும் கார்லேயும் போய் நல்ல வேலை பார்க்குறவங்க உங்கள் ஊரில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா, கடவுளே இவங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். நமக்கு இல்லையே, நாம் இப்போ படித்து பெரிய ஆளாகி எப்போ செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அந்த எண்ணம் இருக்கலாம். வாழ்க்கையில் உயரணும், முன்னேறணுங்கிற லட்சியம் வேணும், வெறி வேணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் அவங்க மட்டும் சமுதாயம் கிடையாது, உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், கண்ணில் அதை என்ன கேட்பேன் கடவுள்கிட்ட, கண்ணு எனக்கு பார்வை வேணும் கேட்பேன். ஆனால் அது நமக்கு இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. கைகால் இருக்கா, இருக்குது. பேச்சு இருக்கா, நம்மளால் வாய் பேச முடியும், காது கேட்க முடியும்.
அப்போ எல்லா திறமைகளையும் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, எல்லா உடல் அமைப்புகளும் கொடுத்துருக்காரு, அழகுகளை கொடுத்துருக்காரு. அப்போ இதை வந்து நாங்கள் படித்து அதை பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான வழியை நம்ம கொண்டு போகிறத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, என்ன நம்ம அரசாங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இங்கே இருந்தால் அப்படித்தான், நான் இந்தியாவில் இருந்தால் நாங்கள் அப்படித்தான் சொல்லிட்டு ஒரு துறையாக ஒரு தொழில் இல்லாமல் நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்து பழகிக்கணும். அரசு வேலை பார்த்தீங்கன்னா 40-45 வயசு அரசு வேலை கிடைக்கிறவரை அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு முதலீடு போட்டு ஒரு சின்ன தொழில் 4-5 சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரே நேரத்தில் 4-5 வித துறைகளை கற்றுக்கலாம், நிறைய தொழில்களை கற்றுக்கலாம். இப்போ நிறைய கலைத்துறை சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இசைக்கருவிகள் இதுகளெல்லாம் கற்றுக்கலாம். இல்லை நான் ஒன்றைத்தான் படிப்பேன், ஒன்றே அரசாங்க வேலை கிடைச்சாதான் வேலை பார்ப்பேன், இல்லை நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், அரசு எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவன் 10 வேலைக்கு 1,00,000 பேர் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணால் யாருக்கு கொடுப்பாங்க? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மளுடைய நிலைமை இருக்குது. அப்போ அதனால பல மொழி கற்றுக்கோங்க, பல தொழில் கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்கள் பாருங்கள், நிறைய பேப்பர்கள் பாருங்கள். வெளிநாடுகளில் எப்படி முன்னேறாங்க, அவங்க எப்படி வளர்ச்சி கொண்டு போகிறாங்க, அவங்களோட பேச்சுகள் எப்படி இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறினவங்க என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிச்சிருக்காங்க. வாழ்க்கையில் முன்னேறினவங்க பாருங்கள், நேர் பார்வையாக தான் இருக்கும், யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. அவங்களால எனக்கு இது வந்துச்சு, இவங்களால எனக்கு வந்துச்சு, இவங்க செய்திருந்தா நான் பெரிய ஆளாக இருப்பேன், படிச்சிருப்பேன், இவங்க எனக்கு உதவி செய்யலை, சொந்த பந்தம் உதவி செய்யலை, அதெல்லாம் தேவையே இல்லை. உண்மையிலே சாப்பாடு வேணும், அக்கறையாக கவனமாக படித்தா போதும். அதுமாதிரி படித்து வளர காலத்தில் பெண்கள் ஆண்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை நீங்கள் கடைப்பிடிக்கணும். டெக்னாலஜி வந்துருச்சு, வாட்ஸ்அப் கையில் இருக்குது, வீடியோ இது பார்க்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மன எண்ணங்களையும் உங்களுடைய நோக்கங்களையும் தவறாக பயன்படுத்தி வேறு விஷயங்களை நீங்கள் சிந்தனையை நாட்டங்கள் கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறது கஷ்டம். ஏன்னா அது உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய ஆத்மசக்தி எல்லாத்தையுமே அது குறைக்கும். உங்களோட வேகமாக உங்களோட முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையாக இருக்கும். அதனால் தவறான வாழ்க்கை முறைகளுக்கு இதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா இப்போ இல்லை, எங்கேயும் இல்லை, எந்த வயசுலேயும் முன்னேற முடியாது. அப்படி முன்னேறினாலும் உங்களோட சுற்றி உள்ளவங்க உங்களுடைய அதை ஒரு வீக்னஸாக பயன்படுத்தி இவனை ஈஸியாக ஏமாற்றலாம், இதை கொடுத்தா ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி உங்களை எளிமையாக உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எளிமையாக அவங்கள ஏமாற்றிடுவாங்க. அதனால உங்களுக்கு பலம் என்னென்னா இல்லை, ஆத்மசக்தி இருங்க, மனோதிடமாக இருங்க. அது மாதிரி உங்களை நீங்கள் நம்புங்க. அவங்க செய்யணும் இவங்க செய்யணுங்கிற அந்த இதெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு இப்போ யார் கை தூக்கி விட்டு அதுக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க சொல்ல வர விஷயத்தை கேளுங்க, நிறைய பாருங்க, உலகத்தை பாருங்க, உற்று நோக்குங்க, எப்படி முன்னேறாங்க, எதனால் முன்னேறாங்கன்னு நிறைய விஷயங்கள் கேளுங்க. வயசு போனவங்க, அனுபவப்பட்டவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னா இதனால தான் அதனால தான் சொன்னாங்கன்னா அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க போல் அப்படி. நாம் இந்த கிளவி கிடக்கு எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள் இருந்தும் ஏதோ ஒரு அனுபவ கருத்துக்கள் வெளிப்படும். அதில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை எல்லார்கிட்ட இருந்தும் எடுத்துக்கோங்க. கெட்ட விஷயங்களை கண்ணால் பார்த்தாலும் இது பண்ணாலும் விட்டுருங்க. அதுக்காண்டி கெட்டது இருக்கிறத நான் இங்கே போக மாட்டேன், அவங்க தப்பானவங்க அது பேசாமல் அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் கடக்கணும். இப்போ ஒரு தெருவில் ஒரு சரைய கடை இருக்குன்னா இல்லை நான் வாழ்க்கையில் அந்த தெரு பக்கமே போக மாட்டேன் அப்படிங்கிறது அது முட்டாள்தனம். அந்த தெருவை தான் நீ கடந்து போகணுங்கிற கட்டாயம் இருக்கப்போ அந்த இடத்துல உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா, நீங்கள் அந்த இடத்த கடந்து போகணும். அந்த இடத்துல வந்தால் உங்களை பாதுகாக்கிறதுக்கான வழியை நீங்கள் கற்றுக்கணும். புரியுதுங்களா? அதுக்காக நான் அந்த பக்கமே போக மாட்டேன் இல்லை, அப்படித்தான். ஏன்னா இங்கேன்னு கிடையாது, நம்ம உள்ள இப்போ சாராய கடை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. இதை நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு தெருவில் இதெல்லாம் நார்மலாகவே இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு சாமான்களாம் வாங்கலாம், நம்ம ஒரு ரிலையன்ஸு அந்த மாதிரி கடையிலே இதெல்லாம் கேஷுவலாக விற்பாங்க. அப்போ அதுக்காக நம்ம அங்கே அந்த மாதிரி முறையெல்லாம் பார்த்துட்டு இங்கெல்லாம் வந்து ஐயோ இந்த மாதிரி இடத்துல நான் பக்கத்தில் போக மாட்டேன் அது கடந்து அப்படிலாம் இல்லை. இங்கே எல்லாமே நமக்கு எப்படி சொல்ல, ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் விற்கிற மாதிரி எல்லா கடையிலும் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நல்லதோ கேட்டதோ எல்லாத்தையும் கடந்து போங்க, உலகத்தை ஃபேஸ் பண்ணுங்கள், நிறைய செய்திகளை பாருங்கள். தவறான சில வாழ்க்கை முறைகளால் என்னென்ன மாதிரி கஷ்டங்களை பெண்கள்லாம் மேற்கொள்கிறாங்க அதுகளை பார்த்து நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இதுகளுக்கு பாதுகாப்பாக நடந்துக்க பார்த்துக்கணும், குறை சொல்ல தேவையில்லை. அது மாதிரி உங்களுக்கு இப்போ உங்களுடைய கல்லூரியில் உள்ள பேராசிரியர்களுடைய
அவங்களுடைய அறிவுரைகளை கேளுங்க. ஏன்னா ஆசிரியர்கள் நல்ல விஷயங்கள் அவங்களோட அனுபவ கருத்துக்களை தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்லதான் செய்வாங்க, நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. நான் படிக்கிற காலத்தில் என்னுடைய பள்ளி வகுப்பு ஆசிரியர்கள் எனக்கு எத்தனையோ முறையாக நிறைய விஷயங்கள் கல்விக்கு வந்து உதவி செய்திருக்காங்க. நிறைய விதங்களில் படிப்புக்கோ டான்ஸ் உனக்கு இது வரும், நீ செய், நீ போ, நல்ல சூப்பராக டான்ஸ் ஆடுவா, அங்கே காம்படிஷன் போகிறேன், இங்கே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எனக்கு அப்படி நான் எல்லாத்துலேயும் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க, நமக்கு இவ்வளோ தூரம் இருக்கான்னு இன்றைக்கி நான் ஒரு நடன ஆசிரியராக என்னால் முடியுது. இப்போ பாருங்கள், நான் ஒரே நேரத்தில் நடன ஆசிரியராக இருக்கேன், மருத்துவராக இருக்கேன், வீணை ஆசிரியராக இருக்கேன், இசை ஆசிரியராக இருக்கேன், தமிழ் பேராசிரியராக இருக்கேன், அது மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கேன். அடுத்த குறும்படங்கள், இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு திரைத்துறை சார்ந்து எடுக்கிறேன். புத்தக எழுத்தாளராக இருக்கேன். அப்போ என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். 4 குழந்தைகள் இருக்காங்க, வீட்டில் எந்த உதவியும் இல்லை, வேலைக்காரங்க வச்சுக்க மாட்டேன். அது மாதிரி இப்போவும் நான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இப்போ 40 வயசு, ஆனால் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து படிப்பேன். ஏன்னா பின்னுக்கு பேருக்காக டிகிரி படிக்க மாட்டேன், என்னோடய விஷயங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக நான் டிகிரி படிப்பேன். இப்போ MSW அப்படின்னு சொல்லி மாஸ் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பாடம் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அறக்கட்டளை நடத்திட்டுருக்கேன் இந்தியாவில். ஒரு 40 பேருக்கு என்னால் முடிஞ்ச 3 வேளை சாப்பாடு, 70 வயசுக்கு மேற்பட்டவங்கள தெருவோரத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தத்தெடுத்து என்னால் முடிஞ்சவரை அவங்களுக்கு சாப்பாடுகள் போட்டு என்னோடய வகுப்பில் நடன வகுப்பில் வர அந்த பணத்தை அவங்களுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன். கணவர் உதவி செய்கிறாரு. அது மாதிரி இப்போ நான் இங்கே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்குது, நான் இப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை. நம்ம ஊரில் கஷ்டப்பட்டவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்னு இருக்கேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட என்னோடய படிப்பு வந்து எனக்கு அதுக்கு என்னோடய கலை வந்து அதுக்கு உதவியாக இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி நீங்களும் நினைக்கணும். நீங்களே நல்லா படிங்க, நிறைய விஷயங்களை உருவாக்குங்க, வாய்ப்புகளவே தேடி ஐயோ என்னால் முடியல, இதுதான் நாங்கள் கிராமத்தில் பிறந்திருக்கோம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கிராமத்தில் இப்போ நானும் ராமநாதபுரம் மாவட்டம், எங்கள் ஊரில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, கடற்கரை பக்கம். தொண்டி பக்கத்தில் நிலம் அழகிய மங்கலம்ங்கிறது கிராமம். அங்கே தான் நான் பிறந்து 1 மாதம் அப்பாவோட ஊர் அந்த ஊர். அங்கே தான் நான் பிறந்து அதுக்கான நான் வளர்ந்தது வந்து கோயம்புத்தூர் பக்கம் கொஞ்ச காலம் சத்தியமங்கலத்தில் வளர்ந்தோம். அதுக்கப்புறம் மதுரையில் படிப்பு சாதனால மதுரையில் வந்து இப்போ அப்படியே 20 வருஷம் ஆச்சு மதுரைக்கு வந்து. நான் திருமணமானனால வெளிநாட்டுக்கு வந்தேன். இப்போ நாங்கள் வெளிநாட்டில் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ வசதி வாய்ப்பு என்ன வந்தாலும் நாங்கள் தமிழ், கலை, கலாச்சாரம், பண்பாடு இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கிறோம். எல்லா விஷயங்களும் செய்கிறோம், எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம். நம்ம நாட்டுக்காக உதவி என்ன தேவைப்படுதோ நம்ம நாட்டை சேர்ந்தவங்களுக்கோ, அங்கேயும் வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். மேடம் வந்து உங்களை எல்லாரையும் பற்றி மேடம் உங்களோட ஸ்பீச் கட்டாயம் வேணும், நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, என்னால் முடிஞ்சது, பரவாயில்ல கேட்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ அது மாதிரி கல்யாணம் நீங்கள் பெண்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, திருமணம் நடந்தால் அதோட முடிஞ்சிருச்சு, இனி அரசாங்க வேலைன்னா வேலைக்கு போயிட்டு இருப்போம் அப்படின்னு குடும்பத்துக்காக பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றுக்காமல் இருக்க வேண்டாம். குழந்தைகளை பெற்றுக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க. குழந்தை பெற்றுக்கிட்டாலும் எத்தனை வயசுலேயும் நீங்கள் எதையாவது படிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு திறமை, உள்ளுக்குள்ளே ஏதாவது திறமை இருக்கும். ஒருத்தர் கோலம் போடுவீங்க, படங்கள் வரைவீங்க, பேச்சு எழுதுவீங்க, பாட்டு எழுதுவீங்க. அப்போ நீங்கள் படித்து வேலை பார்த்தாலும் உங்களுடைய துறை சார்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சி பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய தனித்திறமையை நீங்கள் தான் கொண்டு வந்துக்கணும். அது ஆசிரியர் சொல்லி தான் தெரியணும், பெற்றோர் கொண்டு போய் எங்களை இதுக்கு படிக்க விட்டால் தான் நாங்கள் அதில் போட்டியில் கலந்து செய்வோம், அப்படி கிடையாது. தேடுங்க. நான்லாம் வந்து தனியாக எனக்கு நானே தேடுதல் என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றம் வச்சதுக்கு காரணம் அந்த தூங்குகிற நேரம் மட்டும்தான் தூக்கம். மற்ற நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது சார்ந்த எல்லா விஷயத்தையும் இருந்த இடத்துலேருந்து தேடி கண்டுபிடிச்சி அதை நான் எனக்கு நானே படித்து அந்த விஷயத்தை என்னால் சாதிக்க முடியும், என்னால் இதை செய்ய முடியுங்கிற ஒரே எண்ணத்தில் அதை நான் செய்து முடிப்பேன். அதுக்கு தச்சுமே அது ஃபெயிலியர் ஆகிட்டாலும் நான் அழுகவும் மாட்டேன், கவலைப்படவும் மாட்டேன். எனக்கு கிடைச்ச விஷயத்தில் நான் இவ்வளவு தெரிஞ்சிருக்கேனே, இது தேட போதான் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அதில் வேறு வழி இருக்குது, அந்த விஷயத்தை செய்வேன். இல்லாட்டி அதுக்கு மேலே போவேன், சின்னது செய்யலை அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குது, அது பெருசாக செய்வோம் அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் முயற்சி வேணும். கோலத்தனமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கவலை கஷ்டம் இல்லாத மனிதர் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மாணவர்கள் ஒருத்தரும் அப்படிலாம் கிடையாது. எல்லா குடும்பத்துலேயும் எல்லா கவலை கஷ்டமும் இருக்கும். இப்போ கோடீஸ்வரனாக இருப்பான், வீட்டில் நிம்மதி இருக்காது.
அவங்களுக்கும் நோய் நொடியால் வேதனைப்படுவாங்க. ஏதாவது அவங்க புள்ள குட்டிகளுக்கு மனோவியாதியா நோய் நொடி ஏதாவது ஒன்று இருக்கும், அதால் ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் கஷ்டமே இல்லாமல் இருந்தால் தான் நான் ஒரு விஷயத்தை செய்வேன், அப்போ தான் என்னால் சாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இருந்து உங்களுக்கு அந்த கஷ்டம்தான் பின்னாடி காலத்தில் அந்த மன தைரியத்தை கொடுக்கும். நான் அந்த வறுமை பசியெல்லாம் சின்ன வயசில் நான் பார்த்து கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி நான் கோடீஸ்வரியாக இருந்தாலும் கல்வி கற்று பெரிய அளவில் இருந்தாலும் அந்த நம்ம நாட்டில் உள்ள வறுமையில் அந்த பசித்தன்மையில் உள்ளவங்களுடைய மனசு வலி கவலை வந்து எனக்கு தெரிஞ்சது. எதனால்? அதான அனுபவப்பட்டதுனால, இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இன்றைக்கி 4 பேருக்கு உதவி செய்கிறேன். அது மாதிரி தான். அதனால் கவலை கஷ்டங்களை வந்து மனசில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக தான் இருக்கும். அது ஐயோலாம் அப்படிலாம் இல்லை. அது ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா வர நேரத்தில் உங்களோட கவலை கஷ்டம் வந்து கட்டாயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கோடிக்கணக்கான காசு கையில் வச்சுருப்பீங்களா, அப்போ நாம் அன்றைக்கி 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டோம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த இடத்துல உங்களுக்கு மனதை பக்குவப்படுத்தும். எவ்வளோ வாழ்க்கையில் உயர்ந்து வந்தாலும் சரி, கல்வியில் பேரும் புகழோ உலக அளவில் வந்தாலும் தலக்கணம் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, நான் சாச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் மேற்கொண்டு வளர முடியாது. செஞ்சுட்டேன்னா அவ்வளோதான். ஓகே, எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், நான் பட்ட கஷ்டத்துக்கு முயற்சி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு மேலே போயிட்டா உண்மையான முன்னேற்றங்கிறது எது? நீங்கள் முழுமையாக சம்பாதிச்சவங்க காசு நிறைய சேர்த்து வீடு கார் வாங்கினோன்னா முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தமா? இல்லை. நீங்கள் முன்னேறினீங்கன்னா உங்களுடைய உறவுகளை முன்னேற்றணும், உங்கள் தெருவில் உள்ளவங்களை முன்னேற்றணும், உங்களுடைய ஊரை கிராமத்தை முன்னேற்றணும், அடுத்து உன் நாட்டை முன்னேற்றணும். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியால் நம்மளை சுற்றி வல்லவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஐயோ மேடம் நாங்கள் காசை சமைச்சோம் அப்படியே நாட்டை பார்க்குறத எங்களே பார்க்க முடியலன்ட்டு அது கிடையாது. காசு கொடுத்தா தான் அது வந்து முன்னேற்றம், அதுதான் உதவி, அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் சமூக சார்ந்த 4 மரம் நடுகலாம், ஒரு ஏழைகளுக்காக போய் அரசாங்கத்தில் குரல் கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சமூக வேலை நம்ம நீங்கள் கற்றுக்கக்கூடிய இந்த தமிழ் கல்வி, உங்களுடைய நல்ல ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சி, உங்களுடைய நல்ல ஒரு கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், உங்கள் கல்லூரியில் உள்ள பேராசிரியர் இது என்னுடைய கல்லூரி, எங்களுடைய கல்லூரி இவ்வளோ ஒரு நல்ல திறமையான ஆசிரியர்களாக நாங்கள் இருந்து பயிற்றுவிக்கிறோம், எங்கள் கிராமத்து மாணவர்கள் அவங்களுக்கு செய்யணும்னு எங்கேயோ வெளிநாட்டில் உள்ள என்ன தொடர்பு கொண்டு உங்களுக்கான அந்த அறிவுரைகள் கொடுக்க சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கல்லூரி பேராசிரியர்கள் உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க. அவங்க அந்த உங்களுடைய பேசுகிறப்ப அவங்கக்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அவங்க சொல்லுவாங்க என்னோட பிள்ளைங்க என் பிள்ளைங்க அப்படிம்பாங்க. அதாவது அப்படி நான் சொல்லி அதிகமாக கேட்க மாட்டேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் என் பிள்ளைங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிறப்ப இப்படியும் ஒரு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இப்போவும் இந்த காலத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் எனக்கு நேரமில்லாத நேரத்துலேயே மேடம் இதை கொடுங்க எங்களுக்கு பேசுங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நான் இன்றைக்கி கூட 3 hours வேலைக்கு லீவு சொல்லிட்டு வந்து இந்த பேட்டி நான் இன்னைக்கு கொடுக்குறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வேகமாக எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லலை. மேடம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி இப்போது நீங்கள் வந்து இந்த கலையை வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகலாம், கலை உங்களுடைய தமிழ் கல்வி இதுகெல்லாம் எப்படி கொண்டு போகலாம், இதுக்கான வளர்ச்சி எங்களுக்கு அதுக்கான இடம் இருக்கா, பிளாட்ஃபார்ம் இல்லையே மேடம், படிச்சுட்டு வேலைக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அதை உருவாக்கணும். எப்படி உருவாக்க? அரசு சார்ந்த என்னென்ன நிறைய பேருக்கு அரசு போடக்கூடிய திட்டங்கள் என்னென்னு தெரிகிறது இல்லை. நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க, அரசாங்கம் திட்டங்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் எப்போ பார்த்தாலும் அரசை வந்து குறை சொல்ல முடியாது. அரசு சார்ந்த திட்டங்கள் எல்லாம் எல்லோரும் மக்களுக்கு போய் சேர்றதில்லை, அது தெரிஞ்சுக்கணும். 2வது உங்களுக்கு தேவையான விஷயத்தை தமிழ்துறை மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்தோ இல்லை அத்தனை தமிழ்துறை சேர்ந்தோ நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மனுவாக கொடுத்து போராட்டங்கள் மூலமோ இல்லாட்டி முதலமைச்சர் மூலமாக உங்களுடைய கான்சிலரோ மினிஸ்டர்ஸோ எல்லோரும் நம்ம மக்களுடைய பிரதிநிதி தானே, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க தானே வேணும். அப்போ நீங்கள் எல்லோரும் கூட்டிணைந்து எங்களுக்கு இது தேவைப்படுது, இந்த துறைக்கு இப்படி ஒரு இதை உருவாக்குங்க, எங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த மாதிரி திட்டங்கள் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் அதை கருத்துக்களை முன்வச்சா அரசு செயல்படுத்தும், அதுக்காக போராடுங்க. ஆனால் அரசே செயல் திட்டம் போட்டு அவங்களே பார்த்து அவங்களே செய்வாங்க, நாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு முட்டாள்தனம்.
இனி வந்து நீங்கள் எதிர்காலத்து பிள்ளைங்களாம் இன்னும் வேகமாக போகணும். இன்னும் ஏலியன்ஸ் வருது, ரோபோட் வருது, அப்படி இப்படின்னு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு உலகம். வெரி ஃபாஸ்ட். யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கூகுள் நிறுவனம் கூகுள் பிச்சே இருக்கார் இல்லையா, அவர் எங்கே நம்ம ஊரில் பிறந்து இருந்தவர். அவரை நம்ம நாடு அதை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த செல்வமெல்லாம் நம்ம நாட்டுக்கு அதுக்கு வருமானமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம நாட்டுக்காரங்களுடைய மூளை திறமை அனைத்தையும் வெளிநாடுகள் பயன்படுத்திட்டு இருக்கிறனால அது வந்து நம்ம நாட்டு சேர்ந்தவங்களை வச்சு அவங்க நாடு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா பாருங்கள். அப்போ நாம் எவ்வளவு தூரம் நம்ம அரசு நம்மளுடைய மக்களுடைய திறமை உள்வாங்கி அதுக்கான செயல் திட்டங்கள் தீட்டுறது அவங்களோட பொறுப்பு. ஆனால் திறமை வார்ந்தவங்கெல்லாம் வெளிநாடுகளில் போய் இருந்து கார் கண்டுபிடிக்க நிறைய ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்தவங்களாம் இங்கே அதுக்கான அவங்க கண்டுபிடிப்புகளெல்லாம் வெளிநாட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ அதை வந்து இவங்க வெளிநாட்டுக்காரங்க காசாக்கிறாங்க. நீங்கள் தேடி பாருங்கள், இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்தியர்கள் எல்லா நாடுலையும் எல்லா துறையிலையுமே வெற்றியாக இருப்பாங்க இங்கே வெளிநாடுகளில். ஏன்னா சிலருக்கு கோபம், நம்ம நாட்டில் அதுக்கான அங்கீகாரம் நம்ம ஊரில் கிடைக்கலையோ, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே, ஒரு பொருளை கண்டுபிடிச்சா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், எங்களை இதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கல அப்படின்னு எத்தனை பேர் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ஜினியரும்பாங்க, எலக்ட்ரிக் இன்ஜினியரும்பாங்க, ஒரு பல்பை கழட்டி மூட முடியுமா? தெரியாது. அடிப்படை அதாவது படிப்பு புத்தக புழுவாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்லா படிப்பேன், நான் மனப்பாடம் பண்ணுவேன், நல்லா தமிழ் பேசுவேன், நாங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் போய் ஒரு ஆங்கிலம் பேச சொல்லி, ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண சொல்லி, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் விசேதுங்க ஏதாவது ஆஃபீஸுகளில் போய் செய்ய சொன்னால் தெரியாது. அப்போ நாம் இப்போ கற்றுக்கிட்ட கல்வி அவ்வளோதான். செயல்முறை கல்விங்கிறது அவசியம். தேடுங்க, ஒவ்வொரு துறையிலையும் போய் பேங்க்கில் ஃபில்அப் பண்ணுறது எப்படி, போஸ்ட் ஆஃபீஸில் பேசுகிறது எப்படி, பத்திரப்பதிவுத்துறைகள் எப்படி செயல்படுது, அதெல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்னென்ன துறையில் இருக்குது, அடிப்படை குடியுரிமை திட்டம் என்ன, அடுத்த ஏழைகளுக்கான திட்டம் என்ன, பழங்குடியிருக்கான திட்டங்கள் என்ன, மாணவ மாணவிகளுக்கான கல்வி திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன காலத்தில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சாதான் ஒரு சமுதாயத்தில் நீங்கள் இனிமேல் உங்களுடைய காலத்தில் எதிர்கால காலத்தில் நீங்கள் ஒரு வெற்றியான ஒரு மாணவர்களாக ஒரு நல்லபடியாக நீங்கள் போக முடியும். இல்லாட்டி படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு 45 வயசு 50 வயசு காத்துக்கிட்டே இருந்து வயது வரம்பு மீறினோன்னா கிடைச்ச ஒரு 10,000 ரூபாய்க்கு எங்கேயாவது தமிழாசிரியர் வேலை, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு 10,000 ரூபாய் சம்பளத்தோடையும் வாழ்நாள் ஃபுல்லாக போயிடும். அப்போ உங்களுக்கு பட்டிமன்ற திறமை இருக்கா? அப்போ சாலமன் பாப்பே அவங்கெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சவங்க. அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் அழகாக பேசலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஐயா நாங்களாம் இப்படி திறமையானவங்க இருக்காங்க, நீங்களாம் மூத்தவங்க, எங்களுக்கான பாதைகளுக்கு எங்களுக்கான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு அனுபவம் சார்ந்து வெற்றி பெற்ற எந்த துறையில் வெற்றி பெற்றவர்களை சந்தித்து அவங்களோட பேசி அதுக்கான வழிகளை நீங்கள் தாராளமாக மாணவர்கள் உருவாக்கலாம். என்னுடைய ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, இல்லைன்னு சொல்லாதீங்க. அந்த விஷயத்தை அந்த சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் உருவாக்கி அது மூலமாக முன்னேறுங்க. அது வந்து கிடைக்கும், கட்டாயம் வெற்றி கிடைக்கும். நமக்காக யாரும் பேச மாட்டாங்க, யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக்கணும். வாழ்க்கையில் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் உழைச்சி கஷ்டப்பட்டு போராடி வாங்கி அதை வெற்றி பெறணும். சும்மா படுத்து தூங்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு டிவியை பார்த்து மேட்ச் பார்த்துட்டு விஜயின் படத்தை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு ஐயோ எனக்கு வாழ்க்கையில் இல்லை, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலை, அம்மா படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்பா படிக்க வைக்கல, சொந்த காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் வேண்டாம். அது மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க சென்னை இந்த மாதிரி வெளியூர்களில் உள்ள பிள்ளைய தான் வெற்றி பெறுவாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் வெற்றியாளருங்க. உங்களுடைய கல்லூரியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் முன்னேறி வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கு வரப்ப நேரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.